இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். ஜெயமோ கர்த்தரால் வரும். வெற்றிய தேவனே தருகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த வசனத்தின் முன்பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆயத்தம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் வெற்றி பெற செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் எந்த விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம்? இன்னைக்கு இந்த உலகம் போட்டி நிறைந்ததா இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எந்த துறை எடுத்துட்டாலும் பாருங்க, பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அதற்கு ஏற்றாற் போல பயிற்சி மையங்களிலே சேர்ந்து பணங்களை செலவு செய்து நேரங்களை முதலீடு செய்து அவங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் தாங்கள் கலந்து கொள்ள இருக்கிற அந்த போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கு உடல் அளவில் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கடினமாக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலில் முன்னேறுவதற்கு, வேலையில ஜெயிப்பதற்கு, அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் இந்த உலகத்தார் செஞ்சுட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. டிரைவர் லெவல் பெஸ்ட். உங்களால முடிஞ்சதை நல்ல முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் என்னால முடியாது அப்படி எதிர்மறையா நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு எட்டாத உயரம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக உங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு அவர் பக்கபலமா இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு துணையா இருக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பேக்கப்ல நீங்க இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் கண்டிப்பா வாய்க்கும். ஆகவே தேவனை நம்பி, தேவனை சார்ந்து கொண்டு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இந்த முறை நீங்க படிப்புல ஜெயிப்பீங்க, உங்க வேலையில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க தொழில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. எங்கெல்லாம் நீங்க தோல்வியை பார்த்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தலை சிறந்த வெற்றியை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அதனால ஜெயம் என்னுடைய அனுபவத்தில் அல்ல, ஜெயம் என்கிட்ட இருக்கிற பணத்தில் அல்ல, ஜெயம் அப்படிங்கிறது யாரோ ஒருவர் மூலமா அல்ல, கர்த்தர் மூலமா தான் அப்படிங்கிறது பைபிள் தெளிவா சொல்லுது. ஆகவே நாம் முயற்சி செய்து ஜெபத்தோட இந்த காரியங்களில ஈடுபடுகிறதுனால நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று நம்புங்க. தேவனை சார்ந்து கொண்டே உங்களுடைய காரியங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றியாளராய் மாறுவீர்கள். தேவனே உங்களுடைய பிள்ளைகளை எல்லா துறைகளிலும் வெற்றி பெற செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.